உங்கள் ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன். தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்த 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் 50 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். பழனி பேருந்து நிலையம், ரயில் நிலைய சாலை, காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களில் கடைகளில் வைத்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா புகையிலை பொருட்களை விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தது. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து விற்பவர்களை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில் பழனி சண்முகபுரம் கோட்டைமேட்டு தெரு பகுதியைச் சேர்ந்த ஆதம் ஷா, முகமது ரபிக் மற்றும் சின்ன கலையம்புதூர் பகுதியைச் சேர்ந்த பீர் முகமது ஆகிய மூவரையும் போலீசார் மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து 50 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பழனி பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை விரோதமாக விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பழனி டிஎஸ்பி தனஜெயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பழனியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்.